மலேசியா தாய்லாந்து எல்லையை சட்டவிரோதமாக கடக்கும் போலி விஐபிக்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது கிளாந்தான் போலீஸ். மலேசியா தாய்லாந்து எல்லையை சட்டப்பூர்வ ஆவணங்கள் ஏதும் இன்றி கடக்க மலேசியர்களும் சில அரசு ஊழியர்களும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த யுக்தியை போலீசார் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். ரந்தாவ் பஞ்சாங் ICQS சோதனை சாவடியில் உள்ள விஐபி பாதை வழியாக ஆடம்பர கார்களில் செல்லும் சிலர் கைகளை அசைத்துவிட்டு எளிதாக தாய்லாந்திற்கு சென்று வந்ததாக கிளாந்தான் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் தெரிவித்துள்ளார். பெரும்பாலானோர் பொழுதுபோக்கு மற்றும் வணிக நோக்கத்திற்காக தாய்லாந்துக்கு சென்றதாகவும் சிலர் தங்களை அமலாக்க அதிகாரிகள் போல காட்டி தப்பித்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி எல்லை சட்டங்களை மீறுவோருக்கு எந்தவித சலுகையும் அளிக்கப்பட மாட்டாது என்று கூறியுள்ள முகமது யூசுப் மாமாட் சோதனை மையங்களில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் சிலர் கனரக வாகனங்கள் செல்லும் பாதையை பயன்படுத்தி எல்லையை கடந்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் ரந்தாவ் பஞ்சாங் ICQS சோதனை சாவடி வழியாக தாய்லாந்தில் இருந்து கிளாந்தானுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 8 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.